நேர திருவாரூர் வந்துவிட்டார். அங்கே திருவாரூரிலே இருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் பார்த்து மிக அந்த அடியாருடைய நெறியினை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கெல்லாம் காட்டவில்லை என்றால் நமக்கு அடியார்னா யாருன்னு தெரியாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே நுழைந்தவுடனே திருத்தொண்டர் தொகையை இறைவன் அருளப் போகிறார் என்பது அவருக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் அதற்கு காரணமான திருத்தொண்டர்களை வணங்கி செல்லுவது அவருடைய மரபு என்பதை நமக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த அடியார்களை பார்த்து இவர் கேட்கிறார், எந்தை இருப்பது ஆரூர், அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர் என்று இவர் அந்த அடியார்களை பார்த்து கேட்கிறார். உங்களை எல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய என் தந்தையாகிய சிவபெருமான் என்னையும் ஆழ்வாரா என்று அவரிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். விண்ணப்பம் வைத்ததோடு மட்டுமில்லாமல் அந்த விண்ணப்பத்தினை ஒரு பாடலாக திருவாரூரிலே பாடி மகிழ்கிறார். அதை இப்பொழுது நான் விண்ணப்பம் செய்கிறேன். நான் ஒரு கரையும் கடலும் மலையும் காலை மாலையும் எல்லாம், கரையும் கடலும் மலையும் காலை மாலையும் எல்லாம், உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திர லோகன், உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திர லோகன், வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கும் எல்லாம், வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம், அரையன் இருப்பது ஆரூர், அவரெம்மையும் ஆழ்வரோ கேலி, அரையன் இருப்பது ஆரூர், அவரெம்மையும் ஆழ்வரோ கேலி.